ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டெயின்மெண்ட். தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. யானைக்கு மதம் பிடித்தால் காடு தாங்காது, மனிதனுக்கு மதம் பிடித்தால் நாடு தாங்காது. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக மதம் சார்ந்த சாயல் ஒரு இங்கே வந்து ரொம்ப இதாகுது. இந்த கட்சிகளுக்கிடையே வந்து போய்கிட்டு இருக்கு. மதங்கள் வந்து கட்சிகளுக்கிடையே வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மதம் சார்ந்த அடையாளங்கள் பூசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது ஏன் ஓப்பனாக சொல்லணும், டிவிகே மேலே தான் அந்த மதம் சார்ந்த அரசியல்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இது எங்கே தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் அவர்கள் வந்து ஒரு சபையில் அந்த சபாநாயகர் வந்து அவரோட உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி பைபிள் வசனத்தை வந்து படிக்கிறாரு சட்டப்பேரவையில். ஸோ அப்போ ஆப்போசிஷன் எதுவுமே கேட்கல. பின்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் அவர்கள் வந்து நேற்று வந்து இந்த கருத்தை இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கருக்கலைப்பு பண்ணக்கூடியதுக்கு அகெயின்ஸ்டான ஒரு கிறிஸ்தவ ஒரு இது நடத்தக்கூடிய இதில் வந்து கலந்துக்கிறாரு. நம்ம வந்து அந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து அது வந்து லீகல். 2 பேரும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து போய் அந்த கருக்கலைப்பு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு கட்சியோட ஆளுங்கட்சியோட சபாநாயகராக இருக்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் போயிட்டு கலந்துக்கிறது வந்து அது எந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியலை. நிறைய பேர் வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து மதசாயம் பூசிக்கிட்டு இருக்காங்க. தாவே காட்சி வந்ததுலேருந்தே தாவேக்காவினர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா இது வந்துக்கிட்டு இருந்துச்சு பேச்சுக்கள். இப்போ வந்து தொடர்ச்சியாக நம்ம மரிய வில்சன் அவர்கள் வேற வந்து இப்போ நம்ம சட்டப்பேரவையில் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, எனக்கு வந்து தமிழ் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு நான் படித்த என்னோட கிறிஸ்டியானிட்டி, நான் வந்து பார்ன் கிறிஸ்டின், நான் படித்த கிறிஸ்டியானிட்டி வந்து எனக்கு வந்து அன்பின் மொழி சொல்லி கொடுத்துருக்கு, அமைதி மொழி சொல்லி கொடுத்துருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் பைபிளில் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு தரப்பினர் வந்து சொல்கிறாங்க, அந்த இடத்துல கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் தமிழ் அங்கே யாரும் ஹிந்துசம்னு பேசலை, அங்கே வந்து பேசுனது வந்து நீங்கள் தமிழ் ஒழுங்காக சரிவர பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அதை கொண்டு கிறிஸ்டியானிட்டி கூட கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மத சாயம் இருக்குது, மத இது இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக ஆல்ரெடி தாவேக்காவில் இருக்கிற நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபி தரப்பினர் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்தவ அந்த மிஷினரிகளுக்கோட ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அதுக்கு இது பண்ணுற மாதிரி நம்ம சபாநாயகர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல போய் கலந்துக்கிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் சர்ச்சையாக மாறி வருது. மக்களை, நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இங்கே இருந்த மதங்கள், எத்தனையோ மதங்கள் இந்தியாவில் இருந்தது, எத்தனையோ மதங்கள் ஃபாலோ செய்யப்பட்டது, எத்தனையோ மதங்கள் குறைந்து அழிந்தே போயிருக்கிறது. ஓகேவா? ஆனால் மனுஷனுக்கு, யானைக்காக இருந்தாலும் சரி, மனிதனுக்காக இருந்தாலும் சரி, அந்த மதம் என்பது அவங்களையும் கெடுத்து அந்த சுற்றுச்சூழலையும் கெடுத்து விடும். மதம் என்பது தனிநபருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இன்னொருத்தர் மேலே திணிப்பதோ, இன்னொருத்தருக்கு வந்து அதை புகுத்தணும்னு நினைக்கிறதோ மிகவும் தவறு. அவங்க விரும்பி ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு அவங்க வந்து போகணும்னு நினச்சா அதை தடுக்கிறதுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இடம் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு அந்த மதத்தை புகுத்தி அவனை எப்படியாவது அந்த மதத்துக்குள்ளே இழுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலே மிகவும் தவறான விஷயம். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல இந்த மத மாற்றங்களை வந்து இந்த பிஜேபியோ அவர்களோட மெயின் முழக்கமாக என்ன இருக்குன்னா, மத மாற்றம் அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபியோட மெயின் முழக்கமாக இருக்குது. அதாவது கட்டாய மத மாற்றமாக இருக்குது. நிறைய இடங்கள்ல பெண்கள் வந்து திருமணம் செய்யப்பட்டு அவங்க வந்து மத மாற்றம் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து அவங்க தரப்புல இருந்து பேசப்படுது. நம்ம அஸ்வத்தாமன் அவர்கள் கூட வந்து பேசியிருந்தார். அது சம்மந்தமாக பேசியிருந்தார். பட் அந்த கண்டென்ட் இல்லை. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த கிறிஸ்தவ மதத்திற்கும் இஸ்லாம் மதத்திற்கும் மக்கள் எதற்காக மாறினார்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. அது உங்களை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கான். அதை நான் என்னன்னு இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒருத்தங்களை ஜாதி பார்த்து, அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை பார்த்து அவங்கள வந்து ஒதுக்குறீங்க. அப்போ ஒரு மதம், எங்கள் மதத்தில் ஜாதி கிடையாது, எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அந்த மதம் வந்து அவங்கள ஆற தழுவும் பொழுது அந்த மக்களுக்கு அது புதியதாக இருந்தது. அவங்க பரம்பரையாக அங்கே போனாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் உயருது. உடனடியாக அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ இதுதான் வந்து உண்மையிலேயே வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய இடம் நினச்சி அவங்க அந்த மதத்தில் வந்து இதாகிறாங்க. இப்படித்தான் வந்து
நிறைய மத மாற்றங்கள் வந்து நடந்ததே ஒழிய இங்கே வந்து வேற எந்த விஷயமும் கிடையாது. நம்ம இந்த ஜாதி பாகுபாடுகள் இல்லாமல் ஒரு இந்துக்கள் இருந்திருந்தால் இந்த மத மாற்றம் அப்படிங்கிறத வந்து எதை வச்சு கொண்டு வந்திருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏழைகளாக இருக்கிறவங்கள பணக்காரங்களாக்குறோம் மதம் மாறுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க வேலை பார்த்து அவங்க சாப்பிட போகிறாங்க. சில பேர் மாறி இருக்கலாம், ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து மாறினதுக்கு காரணம் சுயமரியாதை. மரியாதை இல்லாத இடத்திலிருந்து மரியாதை கிடைக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம போவோம். மரியாதை இல்லாத இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். தனக்கு மரியாதை இல்லை என்று உணர்ந்த மக்கள் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதமாற்றம் மதமாற்றத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. மதமாற்றம் அவங்களே விரும்பி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சுற்றி உள்ளவங்களை வந்து ஈக்குவலாக நடத்தணும் அப்படின்னா அவங்கள வந்து நம்மளே தூண்டி விட்டு வேற ஒரு இதுக்கு வேற ஒரு மதத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால தான் அவங்க அந்த மாதிரி போயிருக்காங்கங்கிறத வந்து முதல்ல மக்கள் உணரணும். ஜாதி மதம் இது இரண்டையும் கடந்து ஒரு உலகம் இருக்கிறது. அது மனிதம், மனிதநேயம். நம்ம அமைச்சர் மரிய வில்சன் சொன்ன மாதிரி அன்பின் மொழி, அறிவின் மொழி, அமைதி மொழி, இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும். ஆனால் அதை வந்து அந்த மதத்திலிருந்து தான் கற்றுக்கணும் இல்லை. எல்லா மதங்கள்லேயும் எல்லா நூட்களும் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து என்னதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாகவே இருந்தாலும் அந்த மதம் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதி, அன்பு, அரவணைப்பு, சுற்றி உள்ள எல்லாவரையும் நேசி. இது மட்டும்தான் எல்லா மதங்களும் சொல்லுது. இங்கே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஹிந்துயிசமாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கிறிஸ்டினிசமாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் அந்த இஸ்லாமாக இருந்தாலும் சரி, எல்லாம் சொல்லக்கூடியது இறைவனை நேசி, அதற்கு முன் உன்னுடன் இருப்பவனை நேசி, உன்னை சுற்றி இருப்பவர்களை நேசி அப்படிங்கிறதான் சொல்லுது. ஓகேவா? நம்ம சுற்றி இருக்கவங்களை நம்ம நேசிக்கும் பொழுது தான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சரி. நம்ம வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாவம் அளிச்சுட்டு நம்ம போயிட்டு என்னதான் கடவுளுக்கு கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் கடவுளின் அருளை பெற முடியாது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. அந்த மதத்தில் வந்து நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம கடவுள்கிட்ட இருக்கிற பாவங்களெல்லாம் செஞ்சுட்டு நம்ம போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறதுக்கு வந்து எல்லா கடவுளும் மன்னிக்க மாட்டாங்க. நம்ம வந்து அது தவறாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம பாவத்தை பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார் அப்படின்னு. அப்படி எதுவும் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாருக்கு தவறு வைக்கிறோமோ அதுக்கான தண்டனை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் நேசிக்கக்கூடியவங்களுக்கு எந்த தவறும் நடக்காது. நன்றி, வணக்கம். இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.